ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.2ல் 5ஆம் சம் தான் பார்க்க போகிறோம். ஒரு நிர்வாகத்தில் ஊழியர்கள் ஏ, எழுத்தர்கள் சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள்னா இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளன. ஏ, சி, எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே 10,000, 25,000, 50,000 மற்றும் 1,00,000 ஆகும். அதுக்கடுத்து A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். அடுத்து C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். அதுக்கடுத்து M1, M2, M3 ஆகியோர் மேலாளர்கள். அடுத்து E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். அதுக்கடுத்து SRY என்ற உறவில் S என்பது Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் R என்ற உறவை வரிசை ஜோடி மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிக்க சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 விதமான பணியாளர்கள் கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கிறணும். என்னென்ன பணியாளர்கள்னா உதவியாளர், எழுத்தர், மேலாளர், நிர்வாகின்னு சொல்லி 4 விதமான பணியாளர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஊதியமும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000, 25,000, 50,000, 1,00,000 முறையன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வரிசையாக எழுதிக்கிடணும். 10,000, 25,000, 50,000, 1,00,000 சொல்லி காசை எழுதிக்கிடணும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இதில் A1, A2, A3, A4, A5 ஆகியோர் உதவியாளர்கள். உதவியாளர்கள் 5 பேர் இருக்காங்க. அதை பேர் வச்சுருக்காங்க. அதனால் உதவியாளருக்கு நேராக இதை எழுதிக்கிறோம். அதே மாதிரி C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். எழுத்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அதனால் C1, C2, C3, C4 சொல்லி நம்ம எழுதிக்கிறணும். அதே மாதிரி மேலாளர் M1, M2, M3ங்கிற 3 பேர் இருக்காங்க கணக்கில். அடுத்து நிர்வாகிகள் E1, E2ங்கிற 2 பேர் இருக்காங்க. இதை வரிசை ஜோடி மூலமாக காட்ட சொல்லியிருக்காங்க. இதில் வரிசை ஜோடி மூலமாக காட்ட சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி SRYங்கிற உறவில் X என்பது Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது X என்பது Y என்பவருக்கு, அதாவது நபருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். Sங்கிறது ஊதியம், ஒய்ங்கிறது நபர். எந்தெந்த நபர் இருக்காங்க? அந்த A1, A2, A3, A4, A5 அப்படி இருக்குதுல்ல, அது மாதிரி ஒய்ங்கிறது நபர், எக்ஸுங்கிறது ஊதியம், இதில் ஆறுங்கிறது உறவு. வரிசை ஜோடி எப்படி எழுதுவோம்னா X, Yன்னு சொல்லி தான் நம்ம எழுதுவோம். அதனால S என்ன சொல்லியிருக்காங்க? ஊதியம் சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இதில் எடுத்துக்கணும். உதவியாளருக்கு 10,000ங்கிறது ஊதியம். எத்தனை நபர் இருக்காங்கன்னா 5 விதமான நபர் இருக்காங்க. அதை இப்படி எழுதிக்கலாம். 10,000, A1, அடுத்து 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5 சொல்லி எழுதிக்கணும். அடுத்து ஊதியம் என்னன்னா 25,000. யார் கொடுக்காங்க? எழுத்தர் கொடுக்காங்க. எத்தனை விதமான எழுத்தர் இருக்காங்க? 4 விதமான எழுத்தர் இருக்காங்க. அதனால 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. இதில் 25,000 சொல்லிங்கிறது S, C1, C2, C3, C4ங்கிறது ஒய். இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து மேலாளருங்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்காங்க? ஊதியம் 50,000 கொடுக்காங்க. எத்தனை விதமான மேலாளர் இருக்காங்கன்னா 3 விதமான மேலாளர் இருக்காங்க. அதனால இதில் எக்ஸுங்கிறது ஊதியம் 50,000ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒய்ங்கிறது மேலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? M1, M2, M3ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம 50,000, M1, 50,000, M2, 50,000, M3ன்னு சொல்லிக்கணும். அதே மாதிரி தான் நிர்வாகிக்கும் 1,00,000, E1, 1,00,000, E2ன்னு சொல்லி எழுதிக்கணும். நம்ம வரிசை ஜோடி எழுதியாச்சு. அதுக்கடுத்து அம்புக்குறி படம். அம்புக்குறி படத்துலையும் இப்படி தான் எக்ஸுங்கிறது எடுத்துக்கணும். என்னென்ன இருக்குது? என்னென்ன ஊதியம் இருக்குது? 4 விதமான ஊதியம் இருக்குது. என்னென்னா 10,000, 25,000, 50,000, 1,00,000 சொல்லி இருக்குது. இங்கே
ஒய்ங்கிறது நபர் எடுத்துக்கிறணும். இங்கே வந்து 10,000க்கு எத்தனை பேருக்கு கொடுக்காங்கன்னா A1 A2 A3 A4 A5ங்கிற 5 பேர் கொடுக்காங்க. அதனால நம்ம வந்து அம்புக்குறி போட்டுக்கணும். அதே மாதிரி 25,000 எத்தனை பேர் கொடுக்காங்கன்னா 4 பேர் கொடுக்காங்க. C1 C2 C3 C4ங்கிற 4 பேர் கொடுக்காங்க. 50,000 எத்தனை பேர் கொடுக்காங்கன்னா 3 பேருக்கு. யார் யாருக்குன்னா M1 M2 M3னால இப்படி அம்புக்குறி போட்டுக்கணும். 1 லட்சம்ங்கிறது 2 பேர் கொடுக்காங்க. E1 E2ங்கிற நிர்வாகி கொடுக்காங்க. அதனால இப்படி அம்புக்குறி போட்டுக்கணும். நம்ம அம்புக்குறி படத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, வரிசை ஜோடியும் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.